பண்ணி வீசா வாங்கி கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜப்பான் பக்கத்தில் ஒரு சின்ன தீவில் இருக்கு இல்லையா, அப்படிதானே? ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்க இருக்கு? விருதுநகர்ல இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறது நீங்க நம்ம தமிழ்நாடுடைய சின்னத்தை கூட பாத்தீங்க அப்படின்னா அதுல கோபுரம் இருக்கும்ல, அந்த கோபுரம் எந்த கோபுரம் தான்? ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் தான். ரொம்ப ஸ்பெஷலான கோயில் அது, ரொம்ப அழகான கோயிலும் கூட. இன்னைக்கு நம்ம அந்த மார்கழி மாசத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பசங்க உட்காந்துருக்காங்க. இவனுக்கு 18, இவனுக்கு 17 ஆகுது, எனக்கு 95 ஆகுது. நாங்கள் வயசால எங்களுக்கு ஒன்றும் அதிகம் ஆகலை. பட் இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். காலையில் வந்தீங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பகவானுடைய பேரை பாடிட்டு இருக்கோம். நாங்கள் இதை எங்களுடைய பிழைப்புக்காக செய்யலை கிடையாது. நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அசென்ஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஜாப் என்ன பண்ணிட்டு வந்தேன்? விட்டுட்டு தான் வந்தோம். ஸோ விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நான் இங்கே சம்பாதிக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். சம்பாதிக்கிறதா எங்கே சம்பாதிச்சிருக்கலாம்? கம்பெனி சம்பாதிச்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் இங்கே நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்திற்காக தான் வந்திருக்கோம். இப்போ டிவிஎஸ் எக்ஸல் அந்த வண்டி முதல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஃபேமஸ் ஆனவுடனே என்ன ஆகுது அப்படின்னா சைக்கிள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. சைக்கிள் ஓட்டுறத கொஞ்சம் மக்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிள் கம்பெனி பேர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஃபேமஸான சைக்கிள் கம்பெனி பேர் ஹெர்குலஸ் இருக்கு, அப்புறம் ஹீரோ, அட்லஸ், அப்புறம் 3 தெரியும். வேற BMW. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதை விட ஃபேமஸான சைக்கிள் பிராண்ட் கம்பெனி சைக்கிள்லாம் இருந்திருக்கு இல்லையா. ஆனா இப்ப எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கஸ்டமர் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டாங்க, மேனுஃபேக்சர் நிறுத்திட்டாங்க. அந்த கம்பெனி இன்னைக்கு இல்லை. ஆனாலும் ஒரு சில சைக்கிள் கம்பெனிஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா இல்ல இதற்கு மறுபடியும் மவுஸ் வரும், இதற்கு மறுபடியும் மக்கள் வருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில அவங்க பிராண்ட் என்ன பண்ணாங்க, அப்படியே சஸ்டைன் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஏதோ கொஞ்சமா மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சைக்கிள் அப்படிங்கிறது இப்ப மறுபடியும் பூமாக ஆரம்பிச்சிருச்சு. முன்ன 6000 ரூபாய் வித்த சைக்கிள் இப்ப 60000 ரூபாய் சொல்லி விற்கிறான். என்ன பண்றாங்க மனுஷங்க? வாங்கிட்டு போறாங்க. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சைக்கிள் இருக்கு, 3 லட்சம் ரூபாய்க்கு சைக்கிள் இருக்கு. அதுக்கு என்ன பண்ற, தலைக்கு ஒரு டொப்பியை கொடுத்து பின்னாடி ஒரு லைட்டை சொருவி விட்டுட்டு இந்த பூச்சிலாம் இருக்குல்ல, இந்த மின்மினி பூச்சி இருக்குல்ல, பின்னாடி லைட் எரியல, அந்த மாதிரி காலங்காலத்துல லைட் அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப அந்த சைக்கிள் கம்பெனிக்காரன் என்ன பண்ணா அப்படின்னா கஸ்டமர் வருவாங்கன்றனால அவங்க கிட்ட கஸ்டமர் எனக்கு இல்லைனாலும் பொறுமையா அவங்க நடத்திட்டே போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா மிலிட்டரியில சேர்றவங்க ஆள் கிடையாது. நீங்க மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மிலிட்டரிக்கு போறவங்க ரொம்ப குறைவு தான். அப்படியே போறதா இருந்தாலும் ஏதோ இந்த விருதுநகர், ராஜபாளையம், இந்த திருநெல்வேலி இல்லையா, இந்த பக்கம் இருந்தா அதிகம் போறாங்க. மேபி ராமநாதபுரம் அங்க இருந்துலாம் போறாங்க. பட் மக்கள்லாம் இப்ப எப்படி வாழ கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா, ரொம்ப வசதியா வாழ கத்துக்கிட்டாங்க. ஏசி ரூம்ல வேர்வே வராம அப்படியே சொகுசா வாழ்க்கை நடத்திட்டு போகணும், பணம் மட்டும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியறது கிடையாது. அந்த வேலையை என்ன பண்ணி அவனுக்கு கண்டிப்பா செஞ்சாங்க. ராணுவத்திலையும் ஒருத்தங்க இருந்து ஆகணும். ஏன்னா ராணுவத்துல இல்ல அப்படின்னா மக்களை பாதுகாப்பா வச்சிருக்கவே முடியாது, நாட்டை பாதுகாப்பா வச்சிருக்க முடியாது. அப்ப அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்ப மக்களுக்கு புரியறது கிடையாது, அது எவ்வளவு முக்கியத்துவமான வேலைன்னு புரியறது கிடையாது. ஸோ எதற்காக இந்த உதாரணம் சொல்றேன் அப்படின்னா ஆன்மீகமும் அப்படிதான். மக்களுக்கு பொதுவா ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் வர்றது கிடையாது. சரி, மக்கள் யாருமே இன்ட்ரெஸ்டா இருக்கிறது இல்லையேன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீகத்தை அவங்கள விட்டுட்டு அவங்களும் வியாபாரம் இல்லையா, இல்ல வேலை, இல்ல மற்ற விஷயங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மக்கள் திரும்ப ஆன்மீகத்தை தேடி வரும்போது அவங்களுக்கு அட்ரஸே இல்லாம போயிடும். புரிஞ்சுதான் உங்களுக்கு நான் பேசுறது? இந்தியாவில் இப்படி பல விஷயங்களுக்கு அழிஞ்சு போனதுனாலதான் நம்ம இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு போக வேண்டியதா இருக்கு. நமக்கு இருந்த ட்ரெடிஷன், நமக்கு இருந்தக்கூடிய கட்டடக்கலையை நம்ம விட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம ஃபாரின் கட்டடக்கலை எடுத்துக்கிட்டோம். நம்முடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை விட்டதுனால நம்ம என்ன பண்ண இன்னைக்கு ஃபாரின் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய ஃபுட் ஹேபிட்ஸை விட்டதுனால இன்னைக்கு ஃபாரினுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே இன்னைக்கு என்ன பண்றோம்னா ஃபாரின் கிட்ட இருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஆனா அவங்க என்ன தெரியா பண்ணாங்க, நம்ம கிட்ட இருந்து கடத்திட்டு போனதை, நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போனதை அவங்க பத்திரமா பாதுகாத்தாங்க. உதாரணத்துக்கு சைனீஸ் பீப்புள், அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், நம்முடைய கராத்தேன்னு சொல்றக்கூடிய அந்த கலை, நம்முடைய மற்ற யோகா, இந்த விஷயங்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அழகா ப்ரிசர்வ் பண்ணி வச்சாங்க. அந்த ப்ரிசர்வ் பண்ணி வச்சதுனால நம்முடைய கலையை நாம் தொலைச்சிட்டு மறுபடியும் யார்கிட்ட போய் தேடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் போய் தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய விஷயம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. அதனால குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியாவில் என்ன இருந்ததோ இல்லையா, என்ன இப்போ இருக்கோ அதை என்ன பண்ணும், கொஞ்சமாக நம்ம ப்ரிசர்வ் பண்ண முயற்சி பண்ணும், பாதுகாக்க முயற்சி பண்ணும். இப்போ இங்கே எவ்வளோ பெரிய மீனாட்சி கோயில் இருக்கு, மீனாட்சி கோயிலை பெருசாக யாரும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணவே இல்லை. மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திருப்பதியோட என்ன இருக்கலாம், மீனாட்சி கோயில் இன்னும் ஃபேமஸ் ஆக இருக்கலாம். அந்த ஒரு மீனாட்சி கோயில் போதும் மதுரை மொத்தத்துக்குமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது. இந்த திருப்பதி ஒன்று தான் இருக்கு. திருப்பதி ஒன்று என்ன பண்ணுது, மொத்த ஆந்திராவுக்கும் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பூமியை கொடுக்குது. காரணம் என்னது, அவங்க என்ன பண்றாங்க, அதை நல்லா மெயின்டைன் பண்றாங்க இல்லையா. அதே போல மீனாட்சி கோயிலாக இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கநாதர் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை வரதராஜர் கோயிலாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இல்லாத கோயில, தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு. எல்லா கோயிலும் என்ன பண்ணிட்டாங்க, பழசாக்கி அதை வீண் போற அளவுக்கு வச்சுட்டாங்க. காரணம் என்னது, இங்க இருக்கவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியறது கிடையாது. அதனால நாம் என்ன பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய ட்ரெடிஷன்ஸை கொஞ்சமாவது ப்ரிசர்வ் பண்ண முயற்சி பண்ணோம். நான் இப்போ வெளியில பார்க்குறேன், அங்கே அந்த ட்ரீ வச்சிருக்கீங்க, அந்த பச்சை கலர் ட்ரீ வச்சிருக்கீங்க. என்ன ட்ரீ அது? கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா. இன்னைக்கு என்ன தினம், மார்கழி 1. ஆண்டாளுக்கு எங்கேயாவது வச்சிருக்கீங்களா, ஏதாவது ஆண்டாளுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? நீங்க மட்டும் கிடையாது, இந்த பஜார் ஃபுல்லாக நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா கடையிலும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மாடு ஒரு ஆட்டு தொழுவம் வச்சுட்டாங்க. எல்லாரும் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க வைங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. ஆனா ஏன் ஆண்டாளை மறந்து போயிட்டீங்க? கர்த்தரை ஞாபகம் வச்சிருக்க உங்களுக்கு இங்க பக்கத்துல தோன்றின ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தோன்றின ஆண்டாள் உங்களுக்கு ஏன் ஞாபகம் இல்லாம போயிடுச்சு? ஆண்டாள் அவ்வளவு இலக்காரமா போயிட்டாங்கன்னா உங்களுக்கு. ஆண்டாள்ன்றது யாரு அப்படின்னா, சாக்ஷாத் பூமாதேவியனுடைய அவதாரம் சொல்லி சொல்றாங்க. பூமாதேவி இருக்காங்க இல்லையா, அவருடைய அவதாரம் தான் ஆண்டாள். அவங்க என்னைக்குமே ஒரு மனுஷன், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவங்க கிடையாது. பெரியாழ்வாருடைய மகளாக வளர்ந்துட்டு இருந்தாங்க. பெரியாழ்வார் யாரு தெரியுமா? என்கிட்ட யாராவது கேக்குறீங்க அதெல்லாம். பெரியாழ்வார் யாருன்னா, இங்க நீங்க நம்மளுடைய தங்கமேல் ஜுவல்லரி பாக்குறீங்கல்ல, அந்த இடத்துல தான் அவருடைய சரித்திரம் நடந்திருக்கு. இங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்ல, என்ன கோயில் அது? கூடலழகர் இருக்கு இல்லையா, அந்த அழகர் தான் என்ன பண்ணிருக்காரு, பெரியாழ்வாருக்கு தரிசனம் கொடுத்தார். பெரியாழ்வார் அப்படின்னு அவருக்கு பேர், விஷ்ணு சித்தர் அப்படின்னு அவருக்கு பேர். பெரியாழ்வார் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அவர் ரொம்ப பெரிய ஆழ்வார் அப்படின்னா ரொம்ப ஹைட்டா இருப்பார், அதெல்லாம் கிடையாது. அவரு பகவானுக்கே தந்தை போல நடந்துகிட்டார், அதனால அவருக்கு பேர் பெரிய ஆழ்வார் சொல்லி சொல்றாங்க. பொதுவா நம்ம கடவுள்கிட்ட எதுக்காக போவோம்னா, என்னை காப்பாத்துன்னு கேட்கதான் போவோம். ஆனா யார் ஒருத்தன் பக்தனா இருக்கான், என்ன தெரியுமா பண்றா, கடவுளை நான் எப்படி பார்த்துக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறான். நாம சின்ன குழந்தையா இருக்க வரைக்கும் அப்பாவை நம்மளை பார்த்துக்கணும் நினைப்போம். நாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாவை நாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆமா தானே? அப்படிலாம் நம்ம என்ன அர்த்தம், நம்ம இன்னும் சின்ன குழந்தைங்களா தான் இருக்கோம், வளரவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போலதான் ஒருத்தன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சான் அப்படின்னா, முதல்ல கோயிலுக்கு போகும்போது சாமி எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டு நினைச்சிட்டே போவான். ஆனா அவன் கோயிலுக்கு ரெகுலரா போக போக என்ன ஆகும் தெரியுமா, நான் சுவாமிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். என்ன ரீசன் தெரியுமா, ஏன் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அவன் கோயிலுக்கு போறது அங்க இருக்கக்கூடிய விக்கிரகத்தை எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு போறதுக்காக போல. எந்த கோயிலும் அப்படி இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போனா அப்படி போய் சாமி எப்படி மேலே கீழே பார்த்துட்டு எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வரவான், பொம்மையை பார்த்துட்டு மாதிரி வரக்கூடாது. கோயிலுக்கு போனோம்னா அங்கே உபன்யாசம் நடந்துட்டு இருக்கும். அங்கே உட்காந்து என்ன பண்ணுவோம், அந்த சுவாமியை பற்றி கேட்கணும். கேட்கும் பொழுது நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, சுவாமி நமக்கு என்னெல்லாம் பண்றாங்க இந்த உலகத்துல. நமக்கு இந்த உடம்பை கொடுத்ததும் அவர் தான், நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் பருகக்கூடிய தண்ணீர், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஜீரணம் எல்லாமே அவரிடம் இருந்தா தோன்றிருக்கு, எல்லாமே அவர் தான் கொடுத்துட்டு இருக்கார். அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். தெரிஞ்சுக்க நம்ம எடுத்து மனசுல வரும், நான் என்னமோ சாமி கிட்ட போய் எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்டுட்டு இருக்கேன், ஆனா சுவாமி எனக்கு எத்தனையோ விஷயத்த கொடுத்துருக்காரு, அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் சுவாமிக்கு அப்படின்ற எண்ணம் ஒருத்தனுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால கடவுள் கிட்ட போயிட்டு நீ எனக்கு என்ன கொடுத்த அப்படின்னு கேட்காதீங்க,
நீ இவ்வளவு கொடுத்துருக்கே, நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேளுங்க இல்லையா? அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான மனிதத்தன்மை. அப்ப மனுஷன் என்ன பண்ணனா, கோயிலுக்கு போக போய் இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். புரிஞ்சுக்கும் போது நான் கடவுளுக்கு என்ன பண்றது யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இது உங்களுக்கே தெரியும். நீங்க ஆரம்பத்துல ஒரு சின்னதா பக்கத்துல பிள்ளையார் கோயிலுக்கோ இல்ல பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அங்க போய் சுவாமி கிட்ட கேட்டு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நம்ம பெருமாள் ஆச்சு, இவருக்கு இந்த யாரும் நெய் விளக்கே போடுறது இல்லையே, நம்ம நெய் விளக்கு போடலாம். நம்ம பெருமாள் ஆச்சு, இவருக்கு யாரும் நல்ல ஒரு வேஷ்டி கூட வாங்கி கொடுக்கலையே, நம்ம வாங்கி கொடுக்கலாம். நம்ம என்ன பண்றோம், பொங்கல் வந்தா தீபாவளி நம்ம என்ன பண்றோம், புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறோம். ஆனா பெருமாளுக்கு அதே பழைய துணி கட்டியிருக்காங்களே, நம்ம ஏன் வாங்கி கொடுக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ட்ரெண்ட் மாறி போயிடுச்சு. அன்னைக்கு எல்லாமே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மனுஷங்களுக்கு 2வது தரம் தான். ஆனா இன்னைக்கு மனுஷங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கடவுளை பக்கத்துல வச்சிடறாங்க. வேணும்னா கடவுளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா மூடி வச்சிடறாங்க. ஸோ அப்படி இல்லாம அவர் பெரிய ஆழ்வார் அப்படின்னு ஏன் பேருங்க அப்படின்னா, அவர் கடவுளுக்கே நல்லது பண்ண நினைச்சார். பெரிய ஆழ்வார் உங்களுக்கு தெரியும், இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இது எல்லா பெருமாள் கோயிலையும் பாடுவாங்க. முதல்ல பாடுறது தான் பல்லாண்டுன்னா என்னது, நிறைய வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு என்ன பண்ணார், அவரு ஆசீர்வாதம் பண்ணார். பெருமாள் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். ஆனா இவர் என்ன பண்ணார், பெருமாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய கதை நடந்தது அது இங்க மதுரையில. இந்த கதையோட சுருக்கம் என்னன்னா, பெரியாழ்வார் ஒரு ராஜாவை வெற்றி கொண்டு, வாதத்துல வெற்றி கொண்டு யானை மேல அவர் தூக்கிட்டு, யானை மேல அவர் என்ன உட்கார வச்சு ஊருலாம் கொண்டுட்டு வராங்க. இந்த வீதியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா, தன்னுடைய பையன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பெருமாள் என்ன பண்ணிட்டாருன்னா, கருட வாகனத்துல சங்கு சக்கர கதாதரையாக என்ன பண்றாரு, காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்தனே பாக்குறாரு. பார்த்த உடனே பெருமாளை பார்த்தோன்னே அவர் பயப்படல, காலில் நமஸ்காரம் பண்ணல, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கல. ஐயோ இப்படி வந்துட்டியா சுவாமி, இப்படி அழகா வந்துட்டியே, உன்னை பார்த்தா எல்லாரும் கண்டுபட்டுருமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு உடனே திருஷ்டி சுத்தி போடுற மாதிரி பேசினாரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சுவாமி நீ நல்லா இருக்கணும், நிறைய வருஷம் நல்லா இருக்கும். ஏன் எனக்கு என்ன பிரச்சனை, என்னை யாரும் அடிக்க போறாங்க, எங்க பாரு எவ்வளவு பெரிய தோல் இருக்கு, யாரா வந்தாங்கன்னா குத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாரு, மல்லாண்ட தென் தோல் மணிவண்ணா அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய தோலுக்கும் மங்களாசாசனம், உன்னுடைய தோலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, இல்லையா, நான் அப்படி மட்டும் ஆள் கிடையாது, என் காலில் யாராவது விழுந்தா கூட போதுமே, அவங்க நான் பார்த்துப்பனேன் அப்படின்னா காலை பார்க்க, ஐயோ காலெல்லாம் காட்டாத சுவாமி, கால் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா, செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பகவானுடைய ஒவ்வொரு அங்கத்துக்கு என்ன பண்ணார், அவரு நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பெரிய ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற இடத்துல அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ரங்கமன்னார் அப்படின்னு பேரு. அந்த ரங்கமன்னாருக்கு என்ன பண்றாருன்னா சேவை பண்ணிட்டு இருக்காரு. என்ன சேவை பண்றாரு அப்படின்னா, புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. தோட்டம் அமைத்து அங்க வரக்கூடிய பூக்களை எடுத்து அதை பெரிய மாலையா தொடுத்து பெருமாளுக்கு போடுற சேவை பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் துளசி தோட்டத்துல செஞ்சுட்டு இருக்கும்போது, துளசி தோட்டத்துல ஒரு குழந்தையோட சத்தம் கேட்குது. அந்த குழந்தையவே பாக்குறாரு. சின்ன குழந்தை, யாரும் பக்கத்துல இல்லை. அந்த குழந்தை யாருன்னு தெரியல. அந்த குழந்தை என்ன பண்ணார், கொண்டு இவரு தன்னுடைய மகளாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறார். அதான் ஆண்டார். அந்த குழந்தை உண்மையில பூமாதேவியினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க ஆண்டாளை வளர்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இப்ப 5 வயசாயிடுது. 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் இப்ப தினமும் அந்த மாலையெல்லாம் கட்டி பெருமாளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டாள் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆண்டாள் நாச்சியான்னு பேர் அவங்களுக்கு. ஸோ மாலை எல்லாத்தையும் சரியா கூடையில் எடுத்து வைமான்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ண, கூடையில் எடுத்து வச்சு கொடுத்து அனுப்புவோம் அப்பா கிட்ட. அந்த பெருமாளுக்கு மாலையை சாத்திட்டு அந்த மாலை ராஜாக்கு போகும், அந்த ஊர் ராஜாக்கு போகும். ராஜா எடுத்து பார்த்துப்பார், அதை தொட்டு கும்பிடுவார். ஒரு நாள் ராஜா கிட்ட அந்த மாலை போகும் பொழுது அந்த மாலையில ஒரு பெரிய முடி தொங்குது. ஐயோ யாருடைய முடிடா இது, பெரிய அபச்சாரமாச்சே இது, யார் இந்த மாதிரி முடியெல்லாம் பெருமாளுடைய மாலைக்கு ஒட்டி வச்சாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அசுத்தமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு. பெரிய ஆழ்வாருக்கு தெரியல யார் பண்ணாங்கன்னு தெரியல. என்னுடைய மகாலாவுடைய முடின்னு அவருக்கு அப்ப ஐடியா கிடையாது. அடுத்த நாள் பார்க்குறாரு, மறுபடியும் அதே போல முடி வருது. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு இவங்க பொண்ணு என்ன பண்றான்னு சொல்லிட்டு. இந்த சின்ன பொண்ணு என்ன தெரியுமா பண்றா, ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னா, அந்த மாலையை எடுத்து முதல்ல தான் போட்டு கண்ணாடியில ஒரு முறை பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நல்லா இருந்தா என்ன பண்றா, சுவாமி கொடுத்து அனுப்புறா. ஏன்னா செக் பண்றாளாம், நல்லா இருக்கா, தனக்கு போட்டு நல்லா இருக்கான்னா என்ன பண்ணலாம், சுவாமிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி கொடுக்குறா. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு அன்பு பகவான். நம்மளாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பகவான் வைக்கிற பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க வைக்கலாம், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டாள் மாதிரிலாம் கிடையாது.
ஆனால் அவங்க அவ்வளோ அன்புனால அதை பண்ணதுக்கப்புறம் பெரியாழ்வார் ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்படி நம்ம பொண்ணு பண்ணிட்டாலே, தப்பு பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த மாலையை மறுபடியும் தூக்கி போட்டுட்டு புது மாலையை செஞ்சு பகவானுக்கு வைக்கிறாங்க. அந்த மாலை கலந்து கீழே விழுந்துருது. பெருமாளுக்கு அது பிடிக்கலையோ என்னமோ தெரியல, ரொம்ப வருத்தத்தோட அன்னைக்கு வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல பகவான் வந்து சொல்றாரு, எனக்கு இனிமேல் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை கொடுத்தாதான் நான் போட்டுப்பேன், எல்லாம் மாலையே போட மாட்டேன் அடம் பிடிக்கிறார் அவர். பெரியாழ்வாருக்கு ஒரே சந்தோஷம், நம்முடைய பொண்ணு போட்ட மாலையை பெருமாள் போட்டுக்கன்னு சொல்லிட்டாரு, அப்ப நம்ம பொண்ணுடைய பெருமை எவ்வளவு பெருமையா இருக்கும், நம்மளுடைய பொண்ணை வளர்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்றாங்க. அடுத்த நாள் சொல்லிட்டேன், நீ போட்டே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்ற, ஆண்டாலும் தினமும் மாலையை போட்டு ஒரு தடவை பார்த்துட்டு அழகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கொடுத்து அனுப்புவோம். ஸோ அந்த பழக்கமானது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி பெருமாளா இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கநாதரா இருந்தாலும் சரி, இல்லை வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாலும் சரி, இல்லை திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய செல்லப்பிள்ளை சொல்லக்கூடிய கர்நாடகாவில் இருக்கு திருநாராயணபுரம், அந்த பெருமாள் இருந்தாலும் சரி, எந்த பெருமாளுக்கு உற்சவம் நடந்தாலும் எங்க இருந்தா மாலை போய் ஆகணும், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா போகும். ஆண்டாளுக்கு ஒரு முறை போட்டுட்டு அந்த ஆண்டாளுடைய பிரசாதமா தான் என்ன போகுது மாலை எல்லா இடத்துக்குமே போகுது. திருப்பதிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்க போட்டுட்டு ஃப்ளைட்ல கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, அங்க பெருமாள் போட்டுப்பார் அவருக்கு பிரம்மோத்சவம் நடக்கும் போது. அப்படிப்பட்ட பெருமையுடைய கோயில் எங்க இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நம்ம யாரும் போனதே கிடையாது. ஸோ பெருமாளுக்கு அவ்வளவு பிரியமானவங்க தான் அந்த ஆண்டாள் அப்படிங்கிறவங்க. இப்படி நிறைய நாள் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டாளுக்கு வயசாகிட்டே இருக்கு. ஆண்டாளுக்கு இப்ப 7 வயசாயிடுச்சு. 7 வயசு ஆனதுக்கு அப்புறம் பெரியாழ்வாருக்கு ஒரே கவலையா, ஐயோ பொண்ணு கல்யாணம் ஆகவே இல்லையே, இன்னும் ரொம்ப வயசாகிட்டே இருக்கு நம்ம பொண்ணுக்கு, இனிமேல் நம்ம பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை வயசுல, 7 வயசுக்கு. இன்னைக்கெல்லாம் 47 வயசானாலும் ஐ எம் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறாங்க. யாரு கல்யாணம் பண்றதெல்லாம் கஷ்டப்படுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் அப்படின்னு கஷ்டம்தான். எப்ப கல்யாணத்தை வெறுமனே இன்பத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கஷ்டம்தான். ஆண் பெண் இன்பத்திற்காக உபயோகப்படுத்தணும்னா கல்யாணம் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஆனா திருமணம் அப்படிங்க அதுக்காக கிடையாது. ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து பகவானுக்கு சேவை செய்து அதன் மூலியமா நிறைய குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை பக்தர்களா மாற்றுவதற்கு தான் திருமணம் பண்ணிக்கணுமே தவிர வெறும் சந்தோஷத்துக்காகவோ இல்லை ஃபினான்ஸை ஷேர் பண்றதுக்காகவோ கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கு கல்யாணம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியாதனால என்ன எழுது அப்படின்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், டைவர்ஸ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா. 5 வருஷம் சார் விடாம லவ் பண்ணிட்டோம், தொடர்ந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. கல்யாணமே ஒரே மாசம் தான் டைவர்ஸ் வந்து நிக்கிறாங்க. என்ன ரீசன்? ஏன்னா அங்க என்ன கிடையாது அப்படின்னா சேவை பாவம் கிடையாது, சேவை மனப்பான்மை கிடையாது. இது போன்ல இந்த வீட்டுல இருக்கு, அவன் அந்த வீட்டுல இருக்கான், 2 பேரும் போன்லயே பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ற, நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, என்ன சாப்பிட்ட, நீ என்ன சாப்பிட்ட, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போன் பேசிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா எப்படி சமைச்சு வச்சிடறாங்கல்ல, சாப்பிட்டு வேற என்ன வேலை, தட்டிங்கள் எல்லாம் சாப்பிட்டு பேசிட்டே இருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி தெரியுது 2 பேரும் சேர்ந்து வந்தேன்னு யார் சமைக்கிறது அப்படின்னு பிரச்சனை. இப்ப நீ சமைய, ஏன் நீ துவைய, நீ கிளீன் பண்ணு, நான் கிளீன் பண்ணு, சண்டை இல்லையா. சண்டை வந்து உடனே பிரிஞ்சிடறாங்க. ஸோ அப்படி வரவே கூடாது. அப்படி வந்து அன்பு அப்படிங்கிறது கிடையாது. சரி, அந்த ஆண்டாளுக்கு ஒரு ஆசை, நானும் திருமணம் பண்ணிக்கணும். அப்பெல்லாம் வந்து 7 வயசு 6-7 வயசு திருமணம் பண்ணிடுவாங்க. பெண்ணுக்கு வந்து 5-6 அந்த டைம்ல பண்ணிடுவாங்க. பசங்களுக்கு 8 வயசுக்குள்ள திருமணம் பண்ணிடுவாங்க. அது வேத கலாச்சாரம். அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. இன்னைக்கு நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா சின்ன வயசுலயே நீங்க 2 பேரையும் சொல்லிட்டீங்க, இதாண்டா உனக்கு இவன் தாண்டா உனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள அவங்க ஒருத்தர் மேலதான் இருக்கும், மற்றவங்க யாரும் யோசனை பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஆம்பளை என்ன பண்றான், இவன் எனக்கு வருவாளா, இவன் எனக்கு வருவாளா, இவன் எனக்கு வருவாளா, இவன் எனக்கு வருவாளா வந்து கல்யாணம் ஆகிறதுக்குள்ள 100 பேரை பார்த்துடுவான். அதே மாதிரி பொண்ணும் எனக்கு இவன் கல்யாணம் ஹஸ்பண்ட் ஆகணும், இவன் ஹஸ்பண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கல்யாணத்தோட 100 பேரை பார்த்துடுவான். பார்த்ததுக்கு அப்புறம் அங்க மனசுல இடமே இருக்காது. ஏன்னா உள்ள ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, ஹவுஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ புதுசா வரவனுக்கு இடமே இருக்காது. சரி நீ தானே வா உள்ள வந்து உட்காரு, போயிடும். இவன் இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா இவன், இவன் இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா இவன், அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. சின்ன வயசுல என்ன பண்ண முடிவு பண்ணதுனால பிரியவே மாட்டாங்க. லைஃப் லாங் அப்படியே ஒட்டுக்காவே இருப்பாங்க. அந்த காலம் திருமணம் அப்படியே நடந்தது. ஆனா கவர்மெண்ட் ஒத்துக்கிறது கிடையாது. பட் கவர்மெண்ட் சொல்லி பிரயோஜனம், ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் புத்தி கிடையாது. அவங்க சாஸ்திரத்தை யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா நீங்க அப்படி நடந்துட்டு இருந்தது.
சீதைக்கு அப்படிதான் நடந்துச்சான். சீதைக்கு 6 வயசு இருக்கும்போது ஜனக மகாராஜன் தலையில கை வச்சுக்கிட்டான். ஐயோ என் பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே, 6 வயசு ஆகி போயிடுச்சு, என் பொண்ணுக்கு ரொம்ப வயசாயிட்டே இருக்கு, யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சார். அந்த காலத்துல அப்படி நினைச்சிட்டு இருந்தான். அப்படி ஆண்டாளுக்கு இப்ப அவங்க அப்பாவுக்கு ஒரே கவலை, பெரிய ஆழ்வார் கவலை, என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணா நினைக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணா பெஸ்ட் ஆளா கல்யாணம் பண்ணிப்பேன். நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, கல்யாணம் பண்ணா அஜித் குமார் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்ல அரவிந்த் சாமி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அது நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும், நம்ம யாரும் கிடையாது. நம்ம இருக்கிறது டொங்கிரி மாதிரி இருந்துட்டு அப்புறம் நம்ம வேற இதெல்லாம் யோசிச்சோன்னா வேலைக்கு ஆகாது. அது மாதிரி இருக்கும்போது ஆண்டாள் நினைச்சாங்க, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன் நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாங்க. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன் அவர் ஒருத்தர் தான், கிருஷ்ணர் மட்டும்தான். அவரை தவிர வேற யாரும் பெஸ்ட் பர்சனே கிடையாது. எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னா, கலரை வச்சு செலக்ட் பண்ணக்கூடாது, அவங்க செய்யக்கூடிய சேவையை வச்சு செலக்ட் பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு சேவை மனப்பான்மையோட இருக்காங்க அப்படிங்கிற வச்சு ஒரு ஆண் என்ன பண்ணும், பெண்ணை செலக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா கலரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, காலை நீ தான் டீ போடணும், காலை நீ தான் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், காலை நீ தான் துணி துவைக்கணும் இல்லையா, அது ஒன்றும் வேலைக்காகாது. அதே போல் ஒரு பெண் எப்படி ஒரு ஆணை செலக்ட் பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆணுக்கு நல்ல புலன்கள் அடங்கி இருக்கோ, யார் ஒருத்தன் செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கானோ, சென்ஸ் கண்ட்ரோலோட இருக்கானோ அவனை செலக்ட் பண்ணும். பார்க்குறவங்கலாம் ஆணு பார்த்துட்டு இருக்கவங்கள செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் வேலைக்காகாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டாள் நினைச்சா எனக்கு இருக்கிறதே பெஸ்ட் பர்சன் இந்த உலகத்தில் பகவான் கிருஷ்ணர் தான், அவர் தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறேன், நான் கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. அப்பா நினைச்சாரு, என்ன பண்ணுறது, இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு நான் ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை திருமணம் பண்ணவங்களை பற்றி சொல்கிறாங்க. கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருக்கும்போது அங்கே கோபியர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, லட்சக்கணக்கான கோபியர்கள் இருந்தாங்க. எல்லா கோபியர்களுக்கும் யார் மேலே தான் ஆசை, கிருஷ்ணர் மேல ஆசை. எல்லாரும் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிப்பேன், கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிப்பேன், கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுங்களுக்குலாம் வயசு அப்போ 5 வயசு ஆகுது. 5 வயசுல நான் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிப்பேன் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்ப இப்படி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு தான் கிருஷ்ணன், எனக்கு தான் கிருஷ்ணன், எனக்கு தான் கிருஷ்ணன், எனக்கு தாண்டி கிருஷ்ணன், எனக்கு தாண்டி கிருஷ்ணன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கர்காச்சாரியார் வரார். கர்காச்சாரியர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குரு, முக்கியமான குரு. அவர் வரார். என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒன்னும் இல்ல தாத்தா, சும்மா பேசிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் நீ என்ன பேசுறேன்ட்டு. என்ன பேசணும், உனக்கெல்லாம் கிருஷ்ணர் கிடைக்கவே மாட்டாண்டி. ஏன் தாத்தா அப்படி சொல்ற, ஏன்னா நீங்க எல்லாம் லேட்டா எந்திரிக்கிறீங்க. கிருஷ்ணருக்கு லேட்டா எந்திரிக்கிறவங்க கண்டாவே பிடிக்கவே பிடிக்காது. நீங்களாம் காலை 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, சீக்கிரமா எந்திரிக்கலாம் கிருஷ்ணரை பிடிக்கும். அப்ப நாங்க சீக்கிரமா எந்திரிக்கிறோம் தாத்தா, அந்த வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, இப்ப மார்கழி மாசம் வரப்போகுது, இந்த ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு யமுனையில போய் என்ன பண்ணும், குளிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய காத்தியாயினி அப்படின்னு சொல்லிட்டு துர்காதேவி நீங்க என்ன பண்ணும், பூஜை பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசம் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் கிடைப்பாங்க, கிருஷ்ணர் கணவனா கிடைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல எதுவா இருந்தாலும் பகவான் கிட்ட வேண்டுனாங்க. நல்ல குழந்தை வேணுமா, பகவான் கிட்ட வேண்டுனாங்க. நல்ல கணவன் மனைவி, நல்ல செல்வம், எல்லாத்துக்கும் பகவானுடைய அருளோட தான் செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்க மாதிரி நம்மளா ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் இல்லையா, நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். பகவானுடைய கர்மா இருந்தால் நம்மளுக்கு இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். அப்படி வேண்டும் பொழுது அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுங்கெல்லாம் யோசிக்குதுங்க. ஓகே, நம்ம நாளைக்கு காலையில் எங்கே போயிடலாம், யமுனையில போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணனுடைய அவங்க அப்பா வராங்க. கிருஷ்ணனுடைய அவங்க அப்பா பேர் யாரு, நந்த கோபன் இல்லையா, நந்தராஜா, நந்த மகாராஜன் சொல்லுவோம்ல. அவங்க அம்மா பேர் யாரு, யசோதை. நந்த மகாராஜன் வராது, வந்து கேட்கிறார், என்னடி குட்டிங்களா பேசிக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிறேன். இல்ல கர்காச்சாரியர் சொன்னாரு, நாளையில இருந்து காத்தியாயன விரதம் இருக்க சொல்றாரு. ஓ அப்படியா, எதுக்கு, காத்தியாயன விரதம் இருந்தா நல்லா மழை பொழியுமா ஊர்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ அப்படியா, வெரி குட் வெரி குட், பண்ணுங்க பண்ணுங்க. ஆனா காலையில 4 மணிக்கு நீங்க எப்படி தனியா போயிட்டு வருவீங்க யமுனைக்கு, உங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லாம எப்படி நீங்க தனியா போவீங்க, சரி யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கிருஷ்ணன் அங்கே தலை குனிஞ்சிட்டு இருக்கான். ஏய் கிருஷ்ணா இங்க வாடா. என்னப்பா, நாளை எடுத்து இவங்க எல்லாத்தையும் யமுனை கூட்டிட்டு போயிட்டு அவளை குளிப்பாட்டி அவங்கள பூஜை செய்ய வச்சுட்டு கூட்டிட்டு வாடா. இல்லப்பா நான் போக மாட்டேன்ப்பா. ஏன்டா போக மாட்டேன்ற, இல்லப்பா இனிமேல பொண்ணுங்களோட பேசுனா மூக்கு அறுந்து போயிடும், காது அறுந்து போயிடும், அம்மா சொல்லியிருக்கா, நான் பண்ண மாட்டேன்ப்பா. ஏய் அது உனக்கு இல்லடா, அது சூர்பனக்கா, அது வேற அவதாரண்டா, அது ராம அவதாரண்டா, உனக்கெல்லாம் ஒன்றாகாது, நீ கூட்டிட்டு போடா. நீ சொன்னா சரிப்பா நான் கூட்டிட்டு போறப்பா சொல்லிட்டு கிருஷ்ணா வந்துட்டார். அவங்க அப்பா போயிட்டார். கிருஷ்ணா கேட்கிறான், என்னடி விஷயம், என்ன எல்லாம் விரதம் இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல கிருஷ்ணா, விரதம் இருந்தா நல்லா மழை பொழியுமா. அடாடாடாடா, இத்தனை வருஷம் நீங்க விரதம் இருந்தா மழை வந்துச்சா என்ன விஷயம், எனக்கு எல்லாம் தெரியும்டி சொல்லி சொன்னேன். ஓ கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன, எல்லாம் வெக்கப்பட்டு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணன் நம்ம அவங்கள
மேய்ச்சிட்டு போறது, அவங்கள அங்க போய் இருந்து துணைக்கு இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் கூட்டிட்டு வர்றது, இப்படி ஒரு மாசம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவத்தில் வரக்கூடிய சரித்திரம். அப்ப கிருஷ்ணருக்கு வயசு என்ன தெரியுமா? கிருஷ்ணருக்கு வயசு 6, அந்த கோபியர்களுக்கு வயசு 4, 5. ஸோ இப்போ உடனே நம்ம நினச்சிக்கூடாது கிருஷ்ணர் கோபியர்கள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, லவ்வர்ஸ், பாய்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி நினச்சிக்கூடாது. ரொம்ப சின்ன குழந்தைங்களோட விளையாட்டு. அந்த காலத்தில் கிராமத்தில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடுறது அப்படிங்கிற ரொம்ப சாதாரணமான விஷயம். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, காம கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப அன்பு பரிமாற்றமே தவிர அதில் எந்த விதமான காமமும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு மாதம் அவங்க என்ன பண்ணாங்க, நோன்பு இருந்து யார் அடைஞ்சாங்க, கிருஷ்ணன் அடைஞ்சாங்க இல்லையா. அந்த விஷயத்த என்ன பண்றாரு பெரிய ஆளுவா, நீங்க யாரும் சொல்லி கொடுக்குறாங்க, ஆண்டாளுக்கு சொல்றாங்க, நீ இந்த மாதிரி பண்ணுமா சொல்றாங்க. ஆண்டாளு சரிப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். மார்கழி மாசம் பிறந்தது. ஸோ காலைல சீக்கிரம் எந்திரிச்ச உடனே எப்பயுமே பக்தர்கள் என்ன நினைப்பாங்க, தான் மட்டும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்ப என்ன பண்றா, அவ எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா கதவும் இடிக்கிறா, எல்லாரையும் கூப்பிடுறா, நீ வா என்ன பண்ற, ஹே ஷாமலா நீ வா, ஹே கோமலா நீ வா, ஹே பங்கஜம் நீ வா, என்ன பண்ற, வீட்டுக்குள்ளார தூங்கிட்டே இருக்கா, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து இருந்து அங்க போய் குளிச்சுட்டு பகவானுக்கு தரிசனம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் சொன்னாரு, இவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு, இந்த பொண்ணு வேற இப்படி பூஜை பண்றாலே 30 நாள் முடிய போது என்ன ஆக போதும் தெரியலன்னு சொல்லிட்டு பகவான் சொன்னாரு, ஆண்டாள நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போறார். அங்க ரங்கநாதருடைய கர்ப்பகிரகத்துக்குள்ள போனவ அப்படியே உள்ள போய் மறைஞ்சு போயிட்டா, திரும்ப வரவே இல்லை. ஸோ அவதான் நீலாதேவின்னு சொல்லக்கூடிய பூதேவி. ஸோ பெருமாளை அடைஞ்சிட்டான். இப்படி மார்கழி மாதம் நோம்பு நோக்கிறதுனால அவள் பெருமாள் அடைஞ்சா இல்லையா. அந்த விஷயத்த என்ன பண்றாங்க, இன்னி வரைக்கும் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். திருப்பாவை அப்படின்னு பேர் அதற்கு. 30 பாசனம் இருக்கும், 30 பாடல்கள் இருக்கும். இந்த 30 பாடல்கள் என்ன பண்ணாவ 30 நாளும் பாடி பகவான் அடைஞ்சான். ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கவே இல்லை. எத்தனை நாள் தான் மொத்தமாவே 30 நாள் தான். 30 நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணா, 30 நாள் தான் ட்ரை பண்ணா, 30 நாள்லயே பகவான் அடைஞ்சிட்டான். அந்த வழிமுறை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஆண்டாள் அப்படின்றவங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், குறைஞ்சபட்சம் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை கேட்கவாத முயற்சி பண்ணணும். திருப்பாவை தினமும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாவது படிக்க முயற்சி பண்ணலாம், கேட்க முயற்சி பண்ணலாம், அவருடைய அர்த்தங்களை ஆலோசனை பண்ண முயற்சி பண்ணலாம். முடிஞ்சா இந்த மாசம் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு நாள் லீவ் கிடைச்சது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வந்துருங்க. போகாதவங்க, போனவங்களும் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. சரி, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் போக முடியல, குறைஞ்சபட்சம் இங்க கோயில் இருக்கு இல்லையா, கூடலகர் கோயில் இருக்குல்ல, அங்க கண்டிப்பா ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்டாளை என்ன பண்ணுங்க, ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ண வந்துருங்க. லீவ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்ல, இல்லைன்னா காலைல வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் பெருமாள் கோயில போய் ஆண்டாளை தரிசனம் பண்ண வந்துருங்க. ஏதாவது நடுவில் கேப் கிடைச்சா பார்த்து வந்துருங்க. இந்த ஒரு மாசம் ஏதாவது ஒரு நாள் என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்ச ஆண்டாளுக்காக ஏதாவது முன்னாடி வைங்க. நான் மற்றதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நீங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாலும் சரி, இல்லை ரம்ஜானுக்கு கஞ்சி ஊற்றினாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அது உங்களோட இஷ்டம். ஆனா நம்முடைய ட்ரெடிஷனை மறக்காதீங்க. நான் மற்றவங்க ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றேன் அப்படின்ற பேர்ல நம்ம ட்ரெடிஷனை விட்டுறாதீங்க. அப்படி விட்டு தான் பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்தேன். நம்முடைய பழக்கத்தெல்லாம் விட்டு ஃபாரின் ட்ரெடிஷன் எடுத்துக்கு அப்புறம் என்ன பண்ண, பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்து கம்ப்ளீட்டா நம்மளை ஆக்குபை பண்ணி நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை உடைச்சி, நம்முடைய அக்ரிகல்ச்சரை உடைச்சி, நம்முடைய கேட்டல் சிஸ்டத்தை உடைச்சி, நம்முடைய கல்ச்சரை உடைச்சி, நம்முடைய எல்லாத்தையும் உடைச்சு என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு அவனுடைய ஃபுல் கல்ச்சர் உள்ள கொண்டு நிரப்பிட்டு போயிட்டான். நாம் ஏமாளிகளா இன்னும் இருந்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கும் அதே போல இருக்காது, கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க. ஸோ ஆண்டாள் சொல்றா இல்லையா, எழுந்திரான்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது உண்மையான எழுப்புறது யார், நம்மள தான். நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மிதப்புல தூங்கிட்டு இருக்கோம், கனவு கண்டுட்டு இருக்கோம். ஆஹா தூங்கிட்டு இருக்கேன், நான் பெரிய ராஜா. இன்னைக்கு நம்ம அதான் யோசிச்சிருக்கோம். அவங்க தமிழர்கள், அவங்க இந்தியர்கள், அவங்க தமிழர்கள், ஒண்ணுமே இல்லை, வெங்காயமும் இல்லை. சும்மா தமிழர்ன்ற பேர்ல ஒருத்தவங்க திருக்குறள் கூட தெரியாது. திருக்குறள் திக்காம ஒரு 10 சொல்றான்னு சொன்னா தத்தன்னு ஒண்ணுமே தெரியாது. தமிழர் பேசினால 4 திவ்ய பிரபந்தம் இருக்கு, தமிழ்ல தான் இருக்கு. ஒரே ஒரு பாட்டை சொன்னா கூட அது விளக்கம் யாருக்கும் தெரியாது, யாருக்கு எதுவும் தெரியாது. சும்மா பேச்சு மட்டும் பேசுறது, நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க தான் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. சிறந்தவர்கள் தான், ஆனா அதை முடிச்சுக்கோங்க. நீங்க தூங்கிட்டே சிறந்தவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, தூக்கத்திலேயே உட்காந்து நாங்க பெரிய பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விழித்து வந்து உங்களுடைய ட்ரெடிஷன் நீங்க என்ன பண்ண, கொஞ்சம் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ மேனேஜ் பண்ண நான் அதான் வச்சு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இந்த மாசம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல, பட் அடுத்த வருஷம் அது என்ன பண்ண, கொஞ்சமாக ஏதாவது பிளான் பண்ணுங்க. ஆண்டாளுக்காக ஏதாவது பிளான், முன்னாடி ஏதாவது சின்னதாக ஒரு ஆண்டாள் சிலையாவது வைங்க,
ஸோ வரவங்க ஆண்டாள் கூடயே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயோட சேர்ந்து ஆண்டாலே வச்சிங்கன்னா அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹலோ, சொல்லுங்கள் சார்.